குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பிரித்திங்கரா தேவினா யாரு அப்படின்னாக்கா அதர்வன வேதத்தின் பத்ரகாளிங்கிறவ தான் பிரித்திங்கரா தேவி. நல்லவனா இருந்தாலும் சரி கெட்டவனா இருந்தாலும் சரி உடனே வந்து நிற்போம். கூப்பிட்டாக்கா உடனே வந்து யார் நிற்பா அப்படின்னாக்கா பிரித்திங்கரா தேவி. இதை அந்த உயிர் பலியில் கூட நம்ம கொண்டு போய் விடும் அந்த அளவுக்கு. ஏன்னா அவள் எதையும் யோசிக்காம கன நொடியில் செஞ்சு முடிப்பவ யாருன்னா பிரித்திங்கரா தேவி. மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க, வாழ்க்கையின் துயரத்தில் விளிம்பில் நிற்கிறவங்க இந்த யாகத்தில் இல்லை இந்த கிழமையில் உங்களோட எதிரியே இனிமேல் உங்கள் வழிக்கு வராமல் எதிரியோட பயமே இல்லாமல் வாழணும்னா இந்த 3 நாளும் இப்போ பிரித்திங்கரா தேவினாவே மிளகாய் யாகம் தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த மிளகாய் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டு ஆன்மீக நாடானை தன்பர்களுக்கும் வரையணை ஆசி பழுது மாட்டோம். பிரித்திங்கரா தேவினா யாரு அப்படின்னாக்கா அதர்வன வேதத்தின் பத்ரகாளிங்கிறவ தான் பிரித்திங்கரா தேவி. இப்போது பிரித்திங்கரா தேவியை இன்னைக்கு அவளை பற்றி நிறைய எல்லாருக்கும் ஐயப்பாடு இருக்கும். காளி தேவியோட காளி அன்னையோட மறு அவதாரம் தான் பிரித்திங்கரா தேவி அம்மா. இப்போது இந்த பிரித்திங்கரா தேவி யாருக்கு உகந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னா என்ன, எதுக்காக பிரித்திங்கரா தேவினா என்ன அப்படின்னாக்கா, அதாவது நம்மளோட மனதில் இருக்கிற தீய வினைகளை அழிப்பவளாகவும் மனிதருக்கு அதாவது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தீய வினைகளை அழிப்பவனும் வேறறுப்பவனும் ஒரு தாய் பாசத்தில் அதீத அன்பு கொண்டவனும் யாருன்னா பிரித்திங்கரா தேவி. தாய் பாசத்தில் அவளை அடிச்சுக்க யாருமே கிடையாது. அவகிட்ட காட்டுற அந்த நம்மளோட அன்பு, அந்த நம்மளோட அவகிட்ட வைக்கிற வேண்டுதலுக்கு உடனே செவி கொடுப்பேன். அது நல்லவனாக இருந்தாலும் சரி கெட்டவனாக இருந்தாலும் சரி உடனே வந்து நிற்போம். கூப்பிட்டாக்கா உடனே வந்து யார் நிற்பா அப்படின்னாக்கா பிரித்திங்கரா தேவி. அவளுக்கு சிம்ம முகக்காரி, சிம்ம முகத்தாள் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. என்னென்னா இவளோட முகம் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம முகத்திலையும் இவளோட உடல்வாகு வந்து பெண் உருவத்திலையும் இருக்கும். இப்போ சரபமூர்த்தி நரசிம்மத்தை அடக்க வந்த தேவதை யாருன்னா நம்ம பிரித்திங்கரா தேவி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்ன ஐயப்பாடு இருக்குன்னா, அந்த வராகியும் சரி பிரித்திங்கரா தேவி அம்மாவும் சரி என்னென்னா இப்போ வந்து அதான் திடீர்னு தோன்றின தெய்வங்கள்னு சிலருக்கு அந்த வந்து ஏளனம் பேசக்கூடியவங்க இவன் இன்னைக்கு நேற்று கிடையாது. பஞ்சபாண்டவர் காலத்துலையும் சரி ராமர் லட்சுமணர் காலத்துலேயும் இவளுக்கு வழிபாடு இருந்தது. இவருக்கு ஆதி தோன்றின தெய்வம் வந்து அதான் காளியோட மறு அவதாரம். இப்போ இன்னொரு விஷயம் எடுத்துட்டாக்கா, இப்போ ராமாயணத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ராமாயணத்துக்கும் இந்த அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தாக்கா, அதான் இவ என்னன்னா எல்லையில்லா வல்லமை கொடுக்கக்கூடியவ, அந்த வீரத்தை கொடுக்கக்கூடியவ, எல்லையில்லா சக்தியை கொடுக்கக்கூடியவ யாருன்னாக்கா இந்த அம்மா தான். இப்போது ராமர் லட்சுமணனை அவங்கள வெல்றதுக்கு ஒரு அதீத சக்தி தேவை, மிதமிஞ்சிய ஒரு பவர் நமக்கு தேவை. அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்திரஜித் வந்து என்ன பண்ணுறாரு, இலங்கையில் இந்த அம்மாவை வேண்டி ஒரு யாகம் வைக்கிறார். அதாவது இந்த அம்மாவை வேண்டி அதாவது ராமன் லட்சுமணனை போரில் வெல்லணும், எல்லையெல்லாம் ஆற்றல் வேணும் அப்படிங்கிறக்காக இவர் இந்திரஜித் வந்து இலங்கையில் வந்து ஒரு யாகம் வளர்க்குறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அதாவது அறிந்த அவர் ஆஞ்சநேயர் வந்து இந்த யாகத்தை தடை செஞ்சிடார். இல்லைன்னா இன்னைக்கு ராமரோட ஒரு பெரிய வரலாறு வேறு கதையாக ஆகிருக்கும். இவர் அந்த அளவுக்கு இந்திரஜித் ஏற்கனவே பலம் கொண்ட ஒருத்தர், யாராலும் வீழ்த்த முடியாத ஒரு வீரன். அந்த வீரனே வந்து ராமன் லட்சுமணனை வீழ்த்த முடியாமல் அதுக்கு ஒரு அதீத பவர் தேவைன்னு சொல்லி யாருக்கிட்ட வந்து நிற்கிறா அப்படின்னா இந்த அம்மா கிட்ட தான், பிரித்திங்கரா தேவி அம்மா கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. அந்த அளவுக்கு வல்லமை உடையவர்னா இவர் சக்தி உடையவர். இப்போது நமக்கு என்னென்னா ஒரு 2000 கைனா ஒரு 2 கை இருக்கிறவங்களே நம்ம என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம், அதே அளவுக்கு 2000 கை உடையவங்க ஒருத்தங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அதை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துங்க. அந்த அளவுக்கு வல்லமை உடையவர், தாயன்பு கொண்டவர் யாருன்னா பிரித்திங்கரா தேவி அம்மா. இப்போது பிரித்திங்கரா தேவி அம்மாவை யாரெல்லாம் வணங்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு, ஏன்னா அவள் வந்து சிங்க முகம் கொண்டவள், கர்ச்சனையோடு இருக்கக்கூடியவள், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கா, இவளை நம்மளாம் உக்ர தெய்வம், இவன் யாரெல்லாம் நம்ம வணங்கலாம் அப்படிங்கிறது சிலருக்கு ஐயப்பாடு இருக்கும். இல்லை அவளை நம்ம தொடர்றதுக்கே பல பேர் யோசிப்பாங்க. இப்போது யாரெல்லாம் வணங்கலாம், எல்லாரும் வணங்கலாம். நம்ம தூய அன்போட நம்ம ஒரு அன்னையை அழைச்சோம்னா நம்ம அவளுக்கு நேர்மையாகவும் உள்ளன்போடு அவங்கக்கிட்ட நம்மளோட அந்த பக்தி பரவசத்தை காட்டினோம்னா அதுக்கு உண்டான பலன்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பிரித்திங்கரா தேவி பொதுவாக ஒரு சிலருக்கு
எனக்கு இது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உதவியாக இருப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சில பேரோட எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த யம பயம் இருக்கும். யம பயத்தால் பல பேர் வந்து என்னென்னா எனக்கு சாவு வந்துடுமோ இல்லை சாவை கண்டு பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ யம பயம் போக்குறதுக்கு என்னென்னா பிருத்திங்கா தேவி அம்மாவை வழிபாடு செய்யலாம். வேறு என்ன கஷ்டங்களுக்கு நம்ம பிருத்திங்கா தேவியை வணங்கலாம் அப்படின்னாக்கா, இந்த துரோகத்தால், அதாவது இன்னைக்கு நாடே வந்து எதில் அதாவது துரோகத்தால் பல பேர் வந்து வீழ்த்தப்பட்டிருக்காங்க. துரோகம் தான் இன்றைக்கி பெரிய ஒரு பகைக்கு மற்ற விஷயத்துக்கு மூல காரணமாகவே இருக்குது. இந்த துரோகத்தால், அதாவது நம்பிக்கையோடு நான் நம்பி வாழ்ந்தேன், இல்லை என்னை நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க, இல்லை நான் நம்பி காசு பணம் கொடுத்தேன் என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை நம்பி என்னோடய சொத்தை நான் கொடுத்தேன் என்னை ஏமாற்றிட்டாங்க, இல்லை நம்பி என்னையே கொடுத்தேன்னு ஒரு சிலர் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களுக்கு இவள் சிம்ம சொப்பனமாக இருப்பாள். அவளோட முகமே வந்து இவள்கிட்ட சிம்ம சொப்பனமாக இருப்பாள். இவக்கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கைக்கு, அதாவது வராகியும் சரி பிருத்திங்கா தேவியும் சரி, அவங்களோட வழிபாட்டில் இருக்கவங்க, அவங்கள உபாசனை பண்ணுறவங்கள யாராவது அதாவது வஞ்சிக்கணுமோ இல்லை அவங்களுக்கு கெடுதல் செய்யணுமோ நினச்சாக்கா அவங்களுக்கான தண்டனைங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும். இது அந்த உயிர் பலியில் கூட நம்ம கொண்டு போய் விடும் அந்த அளவுக்கு. ஏன்னா அவள் எதையும் யோசிக்காமல் கன நொடியில் செஞ்சு முடிப்பது யாருன்னா பிருத்திங்கா தேவி. இப்போ பிருத்திங்கா தேவியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை என்ன மாதிரி, ஏன்னா பல பேருக்கு ஐயப்பாடு இருக்கும். என்னென்னா எப்போ வழிபாடு செய்யலாம், என்ன மாதிரியான வழிபாடு முறையில் செஞ்சால் நமக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத இருக்குது, ஐயப்பாடு பல பேருக்கு இருக்குது. அதுக்கான இப்போ விடயத்தை நான் இப்போ சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும், இது போக என்னென்னா வந்து அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் தேய்பிறை, அஷ்டமி, இந்த கிழமைகளில் பிருத்திங்கா தேவிக்கு ஆலயத்துக்கு சென்றோ இல்லை பிருத்திங்கா தேவியோட படத்தை வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை சில ஊர்களில் பிருத்திங்கா தேவிக்கு அதாவது மிளகாய் யாகம் நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில், அதாவது எதிரி தொல்லை இருக்கவங்க, யம பயம் இருக்கவங்க, எதிரினால் என்னை வாழவே முடியலன்னு அச்சத்தில் இருக்கவங்க, இல்லை கஷ்டப்படுறவங்க, செய்வினை கோளாறால் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்க, வாழ்க்கையின் துயரத்தில் விளிம்பில் நிற்கிறவங்க, இந்த யாகத்தில் இல்லை இந்த கிழமையில் பிருத்திங்கா தேவிக்கு விளக்கேற்றியோ இல்லை மிளகாய் வற்றலில் அந்த யாகம் வளர்ப்பாங்க. அப்போது அந்த நேரத்தில் நம்ம கலந்து கொண்டு நம்மளோட கோரிக்கையை வைக்கும் போது உடனடியாக செவி சாய்ப்பால். இந்த கிழமைகள், அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கான உகந்த நாள். இந்த கிழமையில் நீங்கள் இந்த மாதிரி யாகத்தில் கலந்துக்க முடியலன்னா கூட வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. இப்போது எதிரி தொல்லை எனக்கு அதிகமாக இருக்குது, எதிரிங்களால் நான் கஷ்டப்படுறேன், இந்த எதிரிங்கள்கிட்ட இருந்து நான் விடுபட்டால் தான் என்னால் வாழவே முடியும் அப்படின்னாக்கா பிருத்திங்கா தேவியோட படத்தை வாங்கி வச்சு, அதாவது நான் சொன்ன இந்த செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாளும் உங்களோட எதிரியே இனிமேல் உங்கள் வழிக்கு வராமல், எதிரியோட பயமே இல்லாமல் வாழணும்னா இந்த 3 நாளும் நீங்கள் வேப்ப எண்ணெயில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அதாவது இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 வாரம் செய்யுங்க, அதற்கு மேலே செய்ய வேண்டாம். அதற்குள்ளேயே அதுக்கு உண்டான பலனுங்கிறது உங்களுக்கு கை மேலே கிடைக்கும். இதை தவறான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டாம். நீங்கள் தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா அதே ஆயுதம் உங்களையும் திருப்பி தாக்கக்கூடும். இப்போது எனக்கான பரிகாரத்துக்கான விளக்கமெல்லாம் சொன்னீங்க. நான் எங்கே போய் நான் இப்போ பிருத்திங்கா தேவி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு பண்ணணும் அப்படின்ட்டு பல பேருக்கு கேள்வி இருக்கும். இப்போது சில பிரசித்தி பெற்ற நான் கோயிலை நான் சொல்கிறேன், அங்கே போய் வழிபாடு செய்யுங்க. இப்போது திண்டிவனத்தில் மொரட்டாண்டி பிருத்திங்கா தேவி ஆலயம் அங்கே இருக்குது. இங்கே ரொம்ப ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆலயம். இந்த இடத்துக்கு போய் உங்களோட வேண்டுகோளை வச்சிங்கன்னா, இங்கே நடக்கிற இந்த சங்கல்பத்தில், இங்கே நடக்கிற வேள்வியலில் நீங்கள் உங்களோட வேண்டுகோளை வச்சு நீங்கள் அவள் பாதம் போய் சரணாகதி ஆனீங்கன்னா உங்களுக்கு என்ன பயம் சார்ந்து என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, எதிரிகளால் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை மாந்திரியத்தில் செய்வினையால் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் சரி, துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. ஒரு நல்ல பலனை கூடிய விரைவில், அதாவது ஒரு 3 வாரத்துக்குள்ளே நீங்கள் நினைச்ச மாதிரி நினைத்த காரியம் நடந்தே தீரும். இதே கோயிலில் சிம்ம முகத்தில் இருக்கிற அனைத்து தெய்வங்களையும் இங்கே சிம்ம வடிவத்தில் இருப்பாங்க உருவங்களை நீங்கள் இந்த கோயிலில் நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே பார்க்கலாம். இப்போ இந்த கோயிலில் இப்போ பிருத்திங்கா தேவியை வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் அதற்கு நேர் பின்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யமனோட ஆலயம் இருக்குது. இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி நீங்கள் இந்த யம பயத்தாலேயோ இல்லை
கண்டு அஞ்சு இல்லைன்னா அந்த நோய் நொடியால் பாதிக்கப்பட்டு சாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், எனக்கு சாவு பயம் இருக்குது, எனக்கு யம பயம் இருக்குது அப்படிங்கிறவங்க, அந்த பயம் உள்ளவங்க இங்கே போய் பிருத்திங்கா தேவி அம்மையாரை வழிபாடு செஞ்சு விட்டால் அதற்கு நேர் பின்னாடி யமனோட ஆலயம் இருக்குது, அங்கே சென்று வழிபாடு செய்யுங்க. உங்களோட அந்த பயங்கிறது சூரியனை கண்ட பனி போல காணாமல் போயிடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் அகத்தீஸ்வரர் கோயிலில் பிருத்திங்கா தேவி ஆலயம் அங்கே இருக்குது. அங்கே போய் அங்கே அருகில் இருக்கிறவங்க அங்கே போய் அருகாமையில் இருக்கிறவங்க போய் அந்த கோயிலில் வழிபாடு செய்யுங்க. அங்கே நடக்கிற சங்கல்பத்திலையும் சரி யாகத்திலையும் சரி கலந்துக்குங்க. உங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அமையும். அதே போல் ஐயாவாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் நடுக்கரைங்கிற இடத்துல இதே பிருத்திங்கா தேவிக்கு ஆலயம் இருக்குது. இங்கே போய் இதை சுற்றி உள்ளவர்கள் போய் அங்கே போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கிடைக்கும், நல்ல பலனை கொடுக்கும். இப்போ அடுத்ததா சீர்காழியை அடுத்து வரிசை 10ங்கிற கிராமத்தில் பிருத்திங்கா தேவிக்கு ஆலயம் இருக்கு. இங்க போய் வழிபாடு செய்யறதும் ஒரு சிறப்பான கைமேல் பலன் கொடுக்கும். இப்போ சென்னை சோழிங்கநல்லூர்ல பிருத்திங்கா தேவிக்கான ஆலயம் இருக்கு. அதே போல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒசூர்லையும் சரி பிருத்திங்கா தேவிக்கு ஆலயம் இருக்கு. இதை அதாவது பெங்களூர் கர்நாடக மாநிலத்தை ஒருத்தவங்க இந்த சேலம் அருகில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு ஒசூர்ல சென்று வழிபாடு செய்யறதுக்கு ஏகுவாக இருக்கும். சிங்கமுக நாயகி சிம்மமுக காளி நம்ம பிருத்திங்கா தேவி அம்மா, இவளை என்னென்ன மாதிரியான கஷ்டத்தில் உள்ளவங்க வழிபாடு செய்யலாம், இல்லை என்ன பிரச்சனைக்கு உரியவங்க வழிபாடு செய்யலாம். அதர்வன பத்திரகாளி இப்போது இந்த செய்வினையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, துரோகத்தால் பாதிக்கப்பட்டவங்க, வாழவே வழி இல்லை, வாழ்வோட எல்லா கோட்டில் நான் நிற்கிறேன், எனக்கு வேற நிற்கதிக்கு வேற யாருமே இல்லை, என்னை கை தூக்கி விடவோ என்னை கரம் பிடித்து என்னை தூக்கி விடுறதுக்கோ நான் நிற்கதியாக நான் நிற்கிறேன் அப்படிங்கிறவங்க பிருத்திங்கா தேவியை கையில் எடுங்க. ஒரு 28 நாள் அதிகாலையில் அவளுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி மாலை வேளையில், அதாவது பால் சாம்பிராணி நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அந்த பால் சாம்பிராணி வாங்கி வெண்கடுகு போட்டு அதை கூட முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா இந்த மிளகாய் இருக்கு இல்லையா, காஞ்ச மிளகாய், சிவப்பு மிளகாய் இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், பழக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ பிருத்திங்கா தேவினாவே மிளகாய் யாகம் தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த மிளகாய் போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில், அதாவது நீங்கள் செய்வனையால் பாதிக்கப்பட்ட நான் வெளியில் போய் எனக்கு பார்க்கறக்கு வசதி இல்லை, எனக்கு எந்த பொருளாதார வசதி பின்புலமும் இல்லைங்கிறவங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் தூப தீபம் போடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான அதாவது மாந்திரிக கோளாலோ இல்லை துர்சக்திகளோ அங்கே இருந்ததுன்னா இருக்கிற இடம் தெரியாமல் உங்கள் வீட்டை விட்டு ஓடிடும். அதுக்கப்புறம் தெய்வ கடாட்சம் தான் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் பட்ட துன்பம் கஷ்டம் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்வில் நிம்மதி பெருமூச்சு விடுற காலம் வெகு தொலைவில் இல்லை. உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிரமிக்கத்தக்க விஷயம் என்னன்னாக்கா, திண்டிவனத்தில் இருக்கிற மொரட்டாண்டி அந்த அங்கே இருக்கிற பிருத்திங்கா தேவி எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நாகத்துக்கு அடியில், அதாவது எங்கேயுமே இப்படி இருக்காது, நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நாகம் சுற்றி நாகம் புடைசூழ நாகத்தோட பாதுகாப்புக்கு கீழே நாகம் படம் எடுத்து நிற்கும். அதற்கு கீழே தான் இந்த அம்மையார் அங்கே இருப்பாங்க. இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம். பிருத்திங்கா தேவியை வணங்குங்க. உங்களோட கஷ்டம் சூரியனை கண்ட பனி போல நீங்கிரும். வாழ்வில் பெருநிம்மதியோட உங்கள் குடும்பத்தோட சுபிஷமாக வாழ்வீங்க, எதிரி தொல்லை இல்லாமல் வாழ்வீங்க. அதுக்கு பிருத்திங்கா தேவியை கையில் எடுத்து அவளை வணங்கி வழிபாடு செய்யுங்க. நிம்மதி பெருவாழ்வு பெறுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.